ஹனிமூன் ட்ரிப்பா? அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. டேய், உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கொடு, நானே பேசுறேன். ஹனிமூன் ட்ரிப்புக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டானா என்ன அர்த்தம்? இப்போ திடீர்னு ஹனிமூனுக்கு எதுக்குமா? இத பாருடா, ஸ்வேதாவோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டுக்கு ஏற்காட்டுல ஒரு ரெசார்ட் இருக்கான். சந்துருவையும் ஸ்வேதாவையும் அங்க ஹனிமூனுக்கு அனுப்புறோம், கூடவே பவித்ராவையும் சூர்யாவையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லும் போது நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதனால நாங்க சரின்னு சொல்லிட்டோம். இப்ப நீ புதுசா ஏதாவது சொல்லி ஏடாகுடம் பண்ணாத. மாணிக்கம் அங்கிள் அனுப்புறாரா? மாணிக்கம் அங்கிள் சொல்லி நம்ம போகாம இருக்க கூடாதே. சூர்யா, சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாங்க போயிட்டு வரோம். சரி, இது பாரு பவித்ரா, அங்க குளிர் ஜாஸ்தியா இருக்கும், அதனால ஸ்வெட்டரு மஃப்லரு எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. சரியா? தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க, எதையும் மறந்துடாத. சரிங்க அத்தை. அப்புறம் முக்கியமான விஷயம், ஏற்காட்டுல அது பெரிய ரிசார்ட்டாம், ஸ்விம்மிங் பூல்லாம் கண்டிப்பா இருக்கும். அங்கெல்லாம் போய் நீ குளிச்சிட்டு இருக்காத. அதே மாதிரி மலையில ஏறுறது, ராட்டினம் சுத்துறது அதெல்லாம் ஸ்வேதா பண்ணட்டும். நீ எதுவும் பண்ணாம ஜாக்கிரதையா இரு. உன் வயிற்றுல குழந்தை இருக்குங்கிறத மறந்துடாத. சரிங்க அத்தை. சரி, சந்தோஷமா போயிட்டு வரணும். போய் எல்லாத்தையும் எடுத்து வை. என்ன சிப்போடி. அம்மா தாயே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானே எந்திரிச்சு போயிடுவேன், உடனே பார்க்காத. எதுக்கு இவ்ளோ ஆத்திரம்? நீ உட்கார்ந்ததுக்கு இப்போ நான் எதுவுமே சொல்லலையே. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ சீன் போடுற? சீன் போடுறனா? யாரு, நானா? உங்க வீட்ல தான் அதெல்லாம் நடந்தது. உன் பேச்சே சரியில்லை, வேண்டாம். என்ன என்ன பேச்சு சரியில்லை? இந்த பெட்ல உட்கார்றதுக்கே நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குற சிச்சுவேஷன்ல இருக்கேன், இதுல ஹனிமூன் ஒரு கேடா? ஓஹோ, லேட் ரியாக்ஷனா? என்ன லேட் ரியாக்ஷனா? ஆமா, என் அப்பா உன்கிட்ட சொன்ன உடனே பதில் சொல்லாம இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து இப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகுறியே, அப்போ இதுக்கு பேர் என்ன? லேட் ரியாக்ஷன் தானே? ஆமா, இவ்ளோ தூரம் இத்தனை நேரமும் யோசிச்சு பார்த்த பின்னாடியும் உங்க அப்பா சொன்னதே எனக்கு செட் ஆகல. அதுல வந்த டென்ஷன் தான் இதெல்லாம். செட் ஆகலல? நோ ப்ராப்ளம். ஒன்னே ஒண்ணுதான், அவர் ஆசையா சொல்லி அனுப்பின விஷயத்துக்கு நீ என்கிட்ட டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்ல. அப்போ எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிருக்கணும்னு சொல்றியா? இங்க பார், அவங்க மேல எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எதையுமே புரிஞ்சுக்காம அவங்கள முடிவு எடுத்துப்பாங்களா? சந்துரு, திஸ் இஸ் ரெடிகுலஸ். இப்போ இங்க ஏன் முன்னால இப்படி பேசுறதுல எந்த மீனிங்கும் இல்ல. என்ன என்ன மீனிங் இல்ல? உன்னோட தானே வரணும், அப்போ உங்ககிட்ட தானே எல்லாமே சொல்ல முடியும். சரி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஹனிமூன் போகணும்னு அப்பா உன்கிட்ட சொன்னதும் உண்மையிலேயே எனக்கு தான் அதிகமா கோபம் வந்தது. அதை நான் அங்கேயே வெளிப்படுத்த விரும்பல. இங்க ரூம்குள்ள நாம எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் உன் அப்பா அம்மா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நீ எவ்வளோ பண்ற, அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் அப்பா அம்மா கிட்ட மூஞ்சில அடிச்சா மாதிரி எப்படி நான் வேண்டான்னு சொல்றது? மூச்சு முட்டை பேசினாலும் இந்த ஹனிமூன் ட்ரிப்பை நம்ம கிட்ட சொல்லாம ஏற்பாடு பண்ணது உங்க அப்பா செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக் தான். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. செல்லம், பத்திரமா போய் வீட்டுக்கு சேர்ந்துட்டீங்களா? வேற ஏதாவது சொல்லணுமாமா? சொல்லு. ஒன்னும் இல்லப்பா, உங்க மாப்பிள்ள தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. குடும்ப மாப்பிள்ள கிட்ட. மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஹலோ, சிக்னல் கட் ஆயிடுச்சா? நாம தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு அவருக்கு போன் போட்டேன்? என்ன என்கிட்ட என்னென்ன பேசினியோ அத நீ அவர்கிட்டயே சொல்லு.
இல்லையே, சிக்னல் நல்லா தானே இருக்கு. ஆ மாப்பிள கேக்குதா? ஆ ஹலோ அங்கிள். சொல்லுங்க மாப்பிள. இல்லை அங்கிள், அந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். பரவாயில்ல அங்கிள், கிளம்புறப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க மாப்பிள, நான் அனுப்பி விடுறேன். சரிங்க அங்கிள், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரிங்க அங்கிள். ஓகே அங்கிள், கண்டிப்பா அங்கிள். அடடடடா, இன்னும் ஒரு பவ்யம் சந்துரு. ஏன் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, பிடிக்கல நான் போகலன்னு. இங்க பாரு, நீ பண்றது டூ மச்சா இருக்கு. எதுக்கு இப்ப ஃபோன் போட்டு என்ன மாட்டி விடுற? உன்னுடைய முடிவை அவர்கிட்ட தானே சொல்லணும். சரி ஓகே, உங்க அப்பா ஆசைப்படி போறோம், அவ்வளவுதான். மத்தபடி ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்கணும். நம்ம 2 வீட்டுக்காக வேண்டி நடிக்க மட்டும்தான் செய்றோம், புரியுதா? ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? நம்மளோட டிராமா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னோட டேர்ம்ஸ் படி 6 மாசம் இல்ல, வருஷ கணக்குல இப்படியே கண்டினியூ பண்ணாலும் எனக்கு ஓகே தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மா, என்னம்மா நீ? என்ன நடந்தாலும் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிற. எப்பவும் புலி மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்க. என்னம்மா? நம்ம லாயர் 2 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம உங்க பேப்பரை தொட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பணத்தை அள்ளி இறைச்சாதாண்டி நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும். 7-8 லட்சம் ரூபாவாவது கையில இருந்தாதான் பவர் ஆஃப் அட்டார்னில கையெழுத்து வாங்க முடியும். திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது? மா, உன் கையில எப்பவும் இருக்கிற ஏடிஎம் அந்த விநாயகம் தான். அவருக்கு போன் போட்டு கேளுமா. நேற்று கொடுத்த குடுல இவ போன் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். மறுபடியும் கால் பண்ணிருக்காளே, என்னவா இருக்கும்? எடுத்து பேசிடுவோம், இல்லைன்னா நேர்ல வந்து நிற்கும். அண்ணே, நல்லா இருக்கீங்களா அண்ணே? என்ன இது இவ்வளவு குழையறாளே? மொட்டை மாடுன்னு பின்னாடி போனா வாலால வருடுதே. என்ன புஷ்பா, இந்த மாதிரி போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அப்பாவோட பணம் உங்க அப்பா பேர்லயே கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல நானும் நீயும் பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. என்னென்ன நீங்க, நான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு கூப்பிட்ட மாதிரியே பேசுறீங்க. அப்புறம் அண்ணே, அப்பாவோட சொத்து கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாளா இந்த ஊர்லயே போராடிட்டு இருந்தேன். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சே. இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. அதான் மறுபடியும் குடும்பத்தோட மும்பைக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓ, அதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்ற? என்னென்ன நீங்க, நான் 2 பொம்பளை பிள்ளைங்கள வச்சிருக்கேன். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்பெல்லாம் யாருன்னு சும்மா கட்டிக்கிறாங்க. கொஞ்சமா நகை போட்டாலும் ஒருத்தருக்கு 10 பவுனாவது நகை போடணும். இவங்கள மட்டும் கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு பெரிய நிம்மதினே. அதனால கடைசியா ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துருங்கண்ணே. ஏய், 10 லட்சம் ரூபாங்கிறது உனக்கு விளையாட்டா இருக்கா? அண்ணே, இது என்னோட வாழ்க்கைக்கு நீங்க கொடுக்கற கடைசி 10 லட்சம்னு நினைச்சுக்கோங்கண்ணே. இதுக்கப்புறம் உங்க முகத்திலேயே நான் முழிக்க போறதில்ல. சரி,
பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேட்குற 10 லட்சம் ரூபாய் தரேன். ஆ, ஆனா இனிமே நீ எப்பவும் எனக்கு கால் பண்ண கூடாது. ம். குறிப்பா இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, புரியுதா? ஆ, 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 அண்ணே சொல்லுங்கண்ணே, ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்க, அங்கேயே வந்து சூட தனைச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துடுறேன். எப்பவுமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே மாட்டேன். ம், ஓகே. நான் ஒரு ஃபைனான்ஷியல் நம்பர் அனுப்புறேன், நீ அவரை போய் பாரு. 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. ரொம்ப நன்றிண்ணே. விநாயகம் அண்ணே, நான் உங்க கூட பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன்னே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபோனை வைக்கிறேன். ம். தொலைஞ்சாண்டி அந்த விநாயகம். அந்த 10 லட்சம் ரூபாய் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, முதல் வேலையா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பவர் ஆஃப் அட்டார்னியை எழுதி வாங்கிடணும். அங்க இருக்கிற 200 கோடி ரூபாவை அப்படியே என் அக்கவுண்ட்டுக்கு வர வச்சிருவேன். அதுக்கப்புறம் இருக்கு அந்த விநாயகம், பொன்னி, ராஜாராம் எல்லாருக்கும். வாங்கப்பா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி சரிப்பா. ரொம்ப லாங்கு, நீங்களே போறீங்களா இல்ல நாகப்பண்ண டிரைவ் பண்ண அனுப்பி? அப்பா நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க மாத்தி ஓட்டி போகணும், பிரச்சனை இல்லை. டேய் என்னடா மலையில ஏறணும்டா, ஜாக்கிரதையா போகணும்ல. மா நாங்களாம் பைக்லயே இவ்வளவு தூரம் சுத்துறோம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் வேணா போய் ட்ராப் பண்ணிட்டு வரவா? எனக்கும் ஏற்காடு போகணும் போல இருக்கு. இங்க பாரு, உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும். அப்ப நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனியா போய்க்கலாம். டிராப்பு பிக்கப் எல்லாம் அப்பாவோட இருக்கட்டும். அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் தான் நானும் பாக்குறேன். அவன் எங்க புடி கொடுக்கறான்? அவன் கல்யாண பேச்சையில எடுக்க விட மாட்டேங்கிறான். அதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அடுத்தது இவன் தானே, பார்த்து ஏதாவது பண்ணிடலாம். செந்தில், நீ யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா? முன்னாடியே சொல்லிரு. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சந்துரு. என்ன வெக்கலாம்? ஓகே ஓகே. சரிப்பா, பார்த்து பகல்ல எங்க வேணா சுத்துங்க, ராத்திரி எங்கேயும் போக வேணாம். இருட்டுறதுக்குள்ள ரூமுக்கு வந்துருங்க. சரிங்கப்பா. ஆமா பொண்ணுங்களா, இந்த பசங்க எங்கேயாவது சுத்தணும்னு சொன்னாலும் நீங்க விடாதீங்க, ரூமை பூட்டி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃப் ரோடு ட்ரிப்பு அப்படி இப்படின்றாங்க ஏற்காட்டுல, அப்படிலாம் எங்கேயும் மலையில எல்லாம் ஏற வேணாம். ஆண்டி, விட்டா நீங்க ரூம்லயே இருங்கன்னு சொல்லுவீங்க போல. ட்ரெக்கிங் எல்லாம் போனா தானே ஆண்டி ட்ரிப்பு போன மாதிரியே இருக்கும். இல்லம்மா, எதுவா இருந்தாலும் என் அனுபவத்துல சொல்றேன், பத்திரமா இருக்கணும்ல. மா, தடிமாடு மாதிரி 2 பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், விடுமா. சரிடா. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பாய்ப்பா. பாய்ப்பா. பாய்மா. டேக் கேர். ஹாய் பவனா. ஹாய் செந்தில். கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு நினைச்சேன், அதிசயமா வீட்டில் இருக்கீங்க. அது சரி, புவனானா கோவிலே கிடப்பான்னு நினைச்சீங்களா? சே, நான் அப்படியெல்லாம் அர்த்தம் வச்சு கேட்கல. சரி சரி, முதல்ல உட்காருங்க. இந்த வீட்டுக்கு நீங்க என்ன விருந்தாளியா? வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க? அப்படி இல்லைங்க, மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கிற வீடு, போகும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவண்ணா. ஓ, மனசுக்கு பிடிச்சவங்களுக்கா? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிடிச்சவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்னங்க திடீர்னு பேச்சு வேற மாதிரி போகுது? அதெல்லாம் எந்த மாதிரியும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. பிடிச்சவங்கன்னு நான் சொன்னதுல இடம் உங்களுக்கு தாங்க. நம்பிட்டேன். உண்மைங்க, ஒவ்வொரு தடவையும் விருந்தாளி மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரதா சொல்றீங்களே,
ஆமா. வாங்கிட்டு வரதுல பழம் ஸ்வீட்டுன்னு ஏதாவது மாறி மாறி இருக்கும். ஆனா எப்பவுமே மாறாம நான் வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு பிடிச்ச ஜாதி மல்லிப்பூ. அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. தவறாம வச்சிருக்கேன். இந்த வீட்ல அந்த பூவை விரும்பி வைக்கிறவ நான் மட்டும்தான். சந்தோஷங்க. என்னங்க? ஒவ்வொரு தடவையும் நான் பூ வச்சதை நீங்க பார்த்ததே இல்லைல்ல. பூவை உங்க கையாலே வச்சு விடுங்க. நான் ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதும் என் மனசுல இருக்கிற ஆசைய உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்கான தைரியமோ சந்தர்ப்பமோ வந்ததே இல்லை. இப்ப வந்துருச்சா? I love you, Bhavna. எனக்கும் புரியாம இல்ல செந்தில். ஆனா நீங்களே சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நானும் ஐ லவ் யூ செந்தில். ஏய் செந்தில், நீ எப்போ வந்த? வாங்க ஆண்டி, இப்பதான் வந்தேன். ஏய் புவனா, என்ன செந்தில் தம்பி வந்திருக்கு, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தியா? நான் கேட்டேம்மா, இவர்தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏய் என்ன நீ வேணான்னு சொன்னா விட்டுடுவியா? ஹாய் செந்தில். ஹாய் பூஜா. செந்தில், அப்புறம் உங்க வீட்ல என்ன விசேஷம்? குறிப்பா உங்க முதலாளி வீட்ல என்ன விசேஷம்? எங்க வீட்ல என்ன விசேஷம் இருக்க போகுது? உங்க முதலாளி வீட்ல என்ன விசேஷம் சொல்லு. அவங்க வீட்ல 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. ரெண்டு ஜோடியுமா போயிருக்கு ஹனிமூனுக்கு? ஆமா. சந்துருவும் ஸ்வேதாவுமா போயிருக்காங்க?
ஆமா. ஏன் சந்திர ஸ்வேதாவையே அடிக்கடி கேக்குற? இல்ல, ஒரு நாள் அவங்கள ரோட்ல பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன். அது என்னமோ அப்படித்தான் அவங்க 2 பேருக்குள்ள வந்துட்டு இருந்தது. அதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஜேஎஸ் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்கு, அங்கதான் போயிருக்காங்க. செந்தில் காஃபி குடிச்சிட்டு தோ இப்ப நான் வந்துடுறேன். சரி. என்ன அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே நீ இப்படி டென்ஷன் ஆயிட்ட? சந்திரக்கும் அவளுக்கும் ஹனிமூனுங்கிற விஷயத்த என் மனசை ஏத்துக்கலமா? சும்மாவா ஹனிமூன் வரைக்கும் போயிருப்பாங்க? மனசு ஒத்து போயிருக்கும், அதான் கிளம்பி போயிட்டாங்க. மா, நிறுத்துறியா? என்ன? அந்த ஸ்வேதா செத்தாலும் சாகலாமே தவிர அவங்களுக்குள்ள ஹனிமூன் அது இதுன்னு எதுவும் நடந்துடக் கூடாது. பூஜா, இப்பதான் அந்த பொன்னிய நான் பவர் ஆஃப் அட்டார்னில கையெழுத்து போடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம ட்ரஸ்டோட பணம் 200 கோடி ரூபாய் நம்ம கைக்கு வரப்போகுது. இந்த சமயத்துல இதெல்லாம் தேவையாடி? அமைதியாயிரு. மா, அந்த பணம் வரும்போது அதை அனுபவிக்க நான் உயிரோட இருக்கணும்ல? அப்படி நான் உயிரோட இருக்கணும்னா இத பண்ணு. அந்த ஸ்வேதா உயிரோட இருக்க கூடாது. எனக்கு அந்த ஸ்வேதா உயிரோட இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவா பண்ணு ப்ளீஸ். சரி, ரிலாக்ஸ், நான் பாத்துக்கிறேன்.